அவர் ஏற்பாடு செய்த இதே போல ஒரு நிகழ்ச்சி கருத்தரங்கம் நிகழ்ச்சி. அந்த கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு வரணும்னா நீங்க கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த பைசைக்கிள் மோட்டார் வாகனங்கள் வழங்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் வேண்டுகோள் வச்சு வந்திருந்தேன் என்பதை ஞாபகப்படுத்தினார். 2018 நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தினார். அதன் பிறகு இப்பொழுது 2024 இந்த 6 வருடங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நிகழ்ச்சிகள்ல என்னை வைத்து இப்படி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த கிழக்கு மாவட்டத்திற்கு அவர் செய்திருக்கிறார். அவர் சொன்னது போல எந்த மாவட்டத்திற்கு, தமிழ்நாட்டுடைய எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அந்த மாவட்ட செயலாளரத்தில் நான் வைக்கின்ற ஒரே ஒரு கோரிக்கை, நான் வர்றேன், எத்தனை நிகழ்ச்சியா நடத்துங்க, ஆனா எனக்கு பிடித்தமான ஒரு நிகழ்ச்சினா அது கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை கௌரவப்படுத்துகின்ற அந்த நிகழ்ச்சி. அதை நீங்க கட்டாயம் நடத்த வேண்டும் அப்படின்னு தான் அந்த விண்ணப்பத்தை வச்சு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேல கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்கியிருக்குன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்திலே ஒரே ஒரு இயக்கம் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க வேற எந்த இயக்கத்திலேயாவது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்து பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வெளியில உட்கார்ந்து இருக்கிறவங்க கழகத்திற்காக உழைத்த 75 வயதுக்கு மேற்பட்டவர். இப்ப கழகம் பவள விழா கொண்டாடிட்டு இருக்கு, 75வது பவள விழா. அங்க இருக்கவங்க எல்லாம் கழகத்தோடு பிறந்தவங்க, கழகத்தோடு வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் பொற்கழி, கிட்டத்தட்ட 75 பேருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய 60லிருந்து 75 வயசு உள்ள கழகத்திற்காக உழைத்தவங்க, நீங்களும் கழகத்தோடு பிறந்தவங்க, கழகத்தோடு வளர்ந்தவங்க தான். உங்களுக்கெல்லாம் தலா 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும்னு நான் கேட்கல, கேட்காமலே அவரே ஏற்பாடு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா நடத்திட்டு இருக்கிறார்.